சற்றுமுன் வெளியான மிக அற்புதமான தகவல். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகையானது உடனே கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இல்லத்தரசிகளுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 கிடைக்க உள்ளது. இத்தொகையை உடனடியாக பெற தேவையான தகுதிகள், ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறைகள் குறித்து இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மகளிர் உரிமை தொகை உடனே கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று பலருக்கும் தெரியாமல் இருக்கிறார்கள். அதை பற்றி இங்கே முழுமையாக பார்ப்போம். குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் பெண்களின் பொருளாதார சுயசார்பை உறுதி செய்வதிலும் மகளிர் உரிமை தொகை திட்டங்கள் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது. புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பெண்களுக்கான மாதாந்திர உதவி தொகையை ரூபாய் 2500 வழங்குவது மற்றும் உயர்த்துவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே தற்சமயம் பெண்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அந்த வகையில் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு இது குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையை உடனே பெற என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். அதாவது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையிலான அரசு வறுமை கோட்டிற்கு கீழ், அதாவது பிபிஎல் உள்ள குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை ரூபாய் 1000 2500 உயர்த்தி பட்ஜெட்டில் அறிவித்தது. இத்திட்டத்திற்கான அரசாங்க கோப்பிற்கு துணைநிலை ஆளுநரின் அதிகாரப்பூர்வ ஒப்புதலும் கிடைத்துள்ளது. இதன் மூலம்தான் புதுச்சேரியில் உள்ள சுமார் 64,000க்கும் மேற்பட்ட பெண்கள் நேரடியாக பயனடைந்து வருகின்றன. அதே சமயம் தமிழ்நாடு நிலைமை பொறுத்தவரை தமிழகத்தில் தற்போது தகுதியான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. தற்போதைய அரசு இத்தொகையை தேர்தல் வாக்குறுதியின்படி ரூபாய் 2500 உயர்த்துவது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இதில் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு இதற்கான அதிகாரப்பூர்வ வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்துமே மற்றும் இதில் புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என பார்க்கப்படுகிறார்கள். அதே சமயம் இந்த திட்டத்திற்கு யார் யாருக்கு தகுதி உண்டு என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை தடையின்றி கிடைக்க வேண்டுமெனில் பின்வரும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்தவரை விண்ணப்பிக்கும் குடும்ப தலைவி 21 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 55 வயதுக்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். வருமான வரம்பு பொறுத்தவரை குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். குடும்ப அட்டை பொறுத்தவரை புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான சிவப்பு நிற ரேஷன் கார்டும், தமிழ்நாட்டில் தகுதியான குடும்ப அட்டைக்கும் PHS, NPHS பெற்றிருக்க வேண்டும். சொத்து விவரங்கள் பொறுத்தவரை சொந்தமாக 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலமோ அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புன்சை நிலமோ வைத்திருக்க கூடாது. மேலும் 4 சக்கர வாகனங்கள், அதாவது கார், ஜீப் போன்றவை சொந்தமாக இருக்கக்கூடாது. அதே சமயம் விதிவிலக்கு பொறுத்தவரை அரசு ஊழியர்கள், ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் ஆகிய இவர்கள் அனைத்துமே உள்ளவர்களுக்கு குடும்பங்களுக்கு இத்திட்டம் பொருந்தாது என்று சொல்லப்படுகிறார்கள். அடுத்ததாக உடனே கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது உதவி தொகைக்கான அறிவிப்பு வந்தவுடன் விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் உடனடியாக அனுமதி பெற
பின்வரும் ஆவணங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். அதாவது இந்த லிஸ்டில் குடும்ப அட்டை, இது அதாவது ரேஷன் கார்டு இணைக்கப்பட்ட நகல், ஆதார் அட்டை குடும்ப அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். வங்கி கணக்கு புத்தகம் மிக முக்கியமானவை. தங்களது வங்கி கணக்குடன் ஆதார் எண் மற்றும் மொபைல் எண் கண்டிப்பாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது மிகவும் அவசியமானவை. அப்போதுதான் நேரடி பண பரிமாற்றம் மூலம் பணம் கணக்கிற்கு வரும். அதே சமயம் வருமான சான்றிதழ் மற்றும் வயது சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். சரி, இதில் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு விண்ணப்ப முறைகள் பின்வருமாறு அமையும். முதல், புதுச்சேரி வாரிசுகள் பொறுத்தவரை புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.wcdservice.py.government.in வெப்சைட் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது, தமிழ்நாடு வாசிகள் பொறுத்தவரை தமிழக அரசின் புதிய அறிவிப்பு வெளியானவுடன் அந்தந்த மாவட்ட மகளிர் சமூக நல அலுவலகங்கள், இ-சேவை மையங்கள் அல்லது இதற்கென ஒதுக்கப்படும் பிரத்யோக அரசு இணையதளங்கள் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்படும். கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் மக்கள் அனைவரும் இதை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான குறிப்பு என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு அரசு வெளியிடும் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை பின்பற்றி போலி இணையதளங்களை நம்பாமல் அரசு அலுவலகங்கள் அல்லது இ-சேவை மையங்கள் மூலமாக மட்டுமே தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க விழிப்புணர்வுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் இதற்காக அரசு கொண்டு வரும் இந்த வெப்சைட்டானது, அந்த வெப்சைட் மூலம்தான் நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகையில் விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் அவசரப்பட்டு வேற எந்த ஒரு வெப்சைட்லையும் நீ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அதனால கண்டிப்பாக பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பரு இல்லை உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. இல்லாட்டி இ-சேவை மையத்துக்கு கூட போயிட்டு இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் நம்ம சேனலில் டெய்லியுமே நம்ம புதிய அப்டேட்ஸ்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். குறிப்பாக அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல் நம்ம சேனலில் டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் மக்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.